வணக்கம். குரு பயிற்சி நடக்க போறது எல்லோருக்கும் ஒரு குதூகலமான காலம் இது. சனி பயிற்சி சொன்னாலே எல்லாம் ஒரு மாரி பயப்படுவாங்க. குரு பயிற்சி நடக்கும்போது எல்லாமே அ வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஐ அம் வெரி எக்ஸைட்டட். நான் இதில ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி தான் இந்த பதிவு. அதாவது எந்த ராசி எப்படி இருக்க போதுன்னு இந்த பதிவுல நான் சொல்லப் போறதில்ல. அம் இம் அ வ வரும் ஃபியூ மோர் டேஸ்ல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஆனாலும் இந்த அம் காணொளியில வந்துங்க 5 மாசம் தான் அது எடுக்குது. அதாவது இப்ப வந்து மிதுனத்தில இருக்கு. பெயர்ச்சி வந்து இந்த 2 ஜூன் 2026 1:26 காலையில் மலேசியா, சிங்கப்பூர் டைம்க்கு அவரு பயிற்சி நடப்பாரு. ஆஃப் கோர்ஸ் வாக்கிய பஞ்சாங்கம் 26 மே. ஓகே. அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது கணிப்புப்படி திருக்கணிதம் மாதிரி சித்திரபக்ஷ லஹிரி அயனம்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுபடி பார்த்தா நம்ம மலேசியா, சிங்கப்பூருக்கு வந்து 2 ஜூன் 2026ல கரெக்ட்டா அவரு வந்து மிதுனத்திலேருந்து பெயர்ச்சி எடுத்து கடகத்தில வந்துருவாரு. நவ் யூசுவலி 1 வருஷம் எடுக்கும். ஸோ கடகத்திலேருந்து மறுபடியும் அவர் பயிற்சி எடுத்து சிம்மத்துக்கு போம்போது 1 வருஷம் எடுக்கும். யூசுவலி அதான் கேஸ். பட் இப்ப இந்த ஒரு சம்திங்ஸ் ஹேப்பனிங். அதாவது குரு பகவான் வந்து போன வருஷத்துலேருந்து 2025லேருந்து 2032 வரைக்கும் அதிச்சாரின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதிச்சாரின்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருது. ஸோ இதெல்லாம் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஓகே. பட் ஐ ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. ஏன் அதாவது ஜூன் 2லேருந்து அதாவது மறுபடியும் சொல்றேன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வந்து அதாவது 1 வருஷம் இல்ல 5 மாசத்துல போயிருவாரு. ஏன்னா, இந்த அதிச்சாரின்னு சொல்ற விஷயம். அதாவது ஜூன் 2, 2020லேருந்து 31 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் தான். 1 வருஷம் இருக்காது. 5 மாசத்துல ஜம்ப் பண்ணிரும். ஆனா, சிம்மத்திலிருந்து மறுபடியும் கன்னிக்கு போறது வந்து மறுபடியும் 1 வருஷம் ஆயிரும். இந்த அதிச்சாரினால தான் இப்ப வந்து 5 மாசம் எடுக்குது. யூசுவலி 1 இயர்ல இப்ப 5 மாசம் எடுக்குது. ஸோ ஐ வாண்ட் யூ டு நோ தட். ஸோ சில பேர் அவங்களுக்கு குழப்பத்தில இருக்காங்க. ஏன் 1 வருஷத்த ஏன் 5 மாசம்? இதான் ரீசன். அந்த அதிச்சாரி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த ஜூன் 2, 2026லிருந்து 31 அக்டோபர் 2026 தான் இந்த குரு பெயர்ச்சி நடக்க போறது. 1 வருஷம் கிடையாது. வெறும் 5 மாசம். ஏன் 5 மாசம்னா, இந்த அதிச்சாரி சொல்லிட்டு இட்ஸ் அ ஃபினாமினல். ஸ்பீட் ஆஃப் குரு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிரும். ஓகேயா? ஸோ அடுத்த அடுத்த காணொளியில வந்து யாருக்கு எப்படி இருக்குன்னு, இந்த குருவோட அமைப்பு எப்படி இருக்குன்னு, இதில ஒரு போனஸ் என்னன்னா, மேஷ ராசிகளுக்கு இட்ஸ் கோனா பி சூப்பர். நான் தான் மேஷம். ஹலோ! எனக்கு என்ன மாரி எத்தனையோ பேர் ஆளுங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் நடக்க போறது. ஏன்னா சுகஸ்தானத்தில இருப்பாரு 4வது வீடு. அது மட்டும் இல்ல, ராசியும், லக்னமும் ஒரே மேஷ ராசி, மேஷ லக்னம் இருக்கிறதுக்குள்ள இன்னும் டபுள் சந்தோஷம். அதுவும் எனக்கு தான். எனக்கும் மறுபடியும் 2ம் ராசியும், லக்னம் 2ம் மேஷத்தில இருக்குது. ஸோ திஸ் இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் மேஷம். மத்தவங்களுக்கெல்லாம் இருக்குதான். இது கொஞ்சம் ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். சரிங்க. ஐ வில் சீ யூ ஆல் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. வணக்கம்.